எங்களினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவருடைய நினைவு நாள் இன்று. அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த லட்சிய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை எந்த சமரசங்களுக்கும் இடம் கொடுக்காது இறுதி வரை உறுதியாக நின்று போராடி வெல்லுவோம் என்கிற உறுதியேற்கிற நாளாக எங்கள் ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களுடைய இந்த நினைவு நாளை நாங்கள் பார்க்கிறோம். நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்றிருக்கீங்க. விவாதத்தில் வார்த்தைகள் தடிமனா இருந்தா முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு வராங்க. ஒரு தலைவராக இருந்து இன்னொருத்தர் தடிமன்னா இப்படி பெரிய கட்டையை வச்சு அடிச்சிட்டேன்னா இப்படி தடிமன்னா அப்படி அதில் பேசுகிறவர் பெருமாள் மணி, அவர் என் தம்பி சீமானாங்கிறாரு. நான் அவரை தம்பி எங்கள் கிராமங்கள்லாம் என்னப்பா நீ இப்படி பேசுகிற அப்படிலாம் இல்லைப்பான்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் அவர் ராகவன் தன்னை சொல்லிட்டதா தவறாக புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இதுல எல்லாம் ஒன்றும் தடிமன் கிடிமன்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒன்று இது ஒரு இது கிடையாது. இதுலலாம் அதெல்லாம் ஒரு பெரிய அநாகரிகமானதுனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே கேடுகட்ட அநாகரிகமான செயல்களை பல்வேறு பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுலலாம் ஒன்றும் தவறு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனோட நினைவு நாள்ல தமிழ்நாட்டை ஆடணும்னு சொல்லிட்டு ஏதாவது தமிழர்களுடைய லிஸ்ட் இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அது எங்கள் ஐயாவுடைய அரசு அவர் எழுதின கொள்கை வரைவிலே இருக்குது. தமிழர் யார் ஆளணும்ன்ட்டு. இது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. தமிழர் யார் ஆளணும்? தமிழர் தான் ஆளணும். எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானேன்னு எங்கள் புரட்சி பாவலர் பாடுறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழர்னா யார் தமிழர்னு கேட்குற கேள்வி, யார் கன்னடர், யார் தெலுங்கர், யார் மராட்டியர், யார் திராவிடருங்கிற கேள்வியை எழுப்பாதவங்களாம் என்னைய பார்த்து எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க? எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் துருவர் இல்லையோ, எவர் மராட்டியர் இல்லையோ, எவர் சீக்கியர் இல்லையோ, எவன் பீகார் இல்லையோ, எவன் போஜ்பூரி இல்லையோ, எவன் குஜராத்தி இல்லையோ, எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 2 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? எவன் இவனெல்லாம் இல்லையோ அவன் பச்சை தமிழன். இதில் ஒவ்வொரு நாளும் விளக்கம் கேட்டுக்கிட்டு கூடாது. அரசியல் கட்சி தலைவர்கள்ல யாரெல்லாம் தமிழர்னு சொல்லிட்டு சீமானை கன்சிடர் பண்றாரு? யாரெல்லாம் தமிழர்னு உங்களுக்கு தெரியாதா? யாரெல்லாம் தமிழர்னு? அன்புமணி தமிழர், திருமாவளவன் தமிழர், சீமான் பச்சை தமிழர், சரத்குமார் தமிழர், கார்த்திக் தமிழர் இருக்காங்களே, திருநாவுக்கரசு தமிழர். இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு யார் தமிழர்னு? இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழல்ல பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் சீமான் ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் தான் ஆளணும். இவங்கெல்லாம் சீமான் அச்சுறுத்தலா இல்ல, இங்க வாழ வந்தவன் தான் அந்த மண்ணின் மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கான். அதை நீங்க முதல்ல கவனிச்சுக்கணும். சீமான் யார் அச்சுறுத்துறாரு? நீங்க தான் அச்சுறுத்துறீங்க. என்னை இனவெறின்னு சொல்ற எல்லாரும் கேடுகட்ட இன்னொரு இனத்தின் இனவெறியன். இது என் நிலம், இது என் நாடு, இதில் வாழுகிற உரிமை எவருக்கு இருக்கு? ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறீங்க. இது என்னோட கனவு இல்ல. சிலையா நிற்கிறார்ல, அவர் சொன்னதை நான் செய்கிறேன். இது ஏன் கனவு இல்லை. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொடல். இதனுடைய வேதம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா மகனே, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்னு சொல்லுது. அப்ப ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா நாங்க? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான் எங்க புரட்சி பாவலன். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டி நிற்கும், அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று எங்கள் பாவலர் ஏற்பாடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராய்ச்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்னு எங்க புரட்சி பாவலன் பாடுறான். நான் பாடுறது, நான் பேசுறதுலாம் இனவெறினா செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்பத்தேன் வாயுது காதினில்லைன்னா செந்தமிழ் நாடுன்ட்டாருங்க. பாரதி பிரிவினைவாதின்னு பேசுவீங்களா? இது என் உரிமை. என் வீட்டில் நான் வாழ்வது, என் நாட்டில் நான் ஆள்வதும் என் தார்மீக உரிமை. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இதே விவாதத்தில் கூட்டி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற காவிரியிலிருந்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. ஆனால் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்துடுவார், முதல்வர் வந்துடுவார். என்ன விளையாட்டு பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஜனநாயகம் பேசுறீங்க எல்லாரும். ஜனநாயகம் இதே இந்திய நாட்டில் தானே ஜனநாயகவாதி. நானும் ஜனநாயகவாதி, நீங்களும் ஜனநாயகவாதி. தண்ணி தானே கேட்டேன். எதுக்கு நீ அடிச்சு லட்சக்கணக்கான என் மக்களை நாடன் அந்த மண்ணில் இருந்த அகதியில விரட்டினீங்களா இல்லையா? அன்னைக்கு உங்க ஜனநாயகம் எங்க போய் நின்றுச்சு? எங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு? ஒழுங்கா இருந்துக்கணும். சும்மா சேட்டை போய் யாரு? அது இங்க ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அது ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. இந்த அரசு அடமானம் வைக்கப்பட்டுருச்சு.
அதை போய் பேசி பயன் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும். அதான் ஐயா எச்ராஜா சொல்கிறாருலாமா, நாங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் தான் வருவோன்ட்டு. அப்புறம் அதை போய் பேசி பயன் என்ன இருக்குது? எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்காத பிரதமர் 42 நாள் மானத்துக்காக உயிரை விட்டு வருவீங்கன்னா உழவர் குடி அம்மனமா நின்று போராடும்போது சந்திக்காத பிரதமர் என்ன பதவியில் இருக்கார் ஐயா ஓபிஎஸ்? எதுக்காக சந்திக்கிறார்? சந்திச்சு என்ன பேசுனீங்கன்னா அரசியல் பேசலைன்னா அப்போ 2 பேரும் என்ன நீங்கள் என்ன மெட்டு கிளாஸ்மேட்டா? ஒரு தம்பி சொல்கிறேன், ஆமாம் 2 பேரும் டீ கிளாஸ்மேட்டுன்னு. என்ன விளையாட்டா இருக்குது? இது உலகத்துக்கே தெரியும் பிஜேபி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இதுல RSS கூட்டத்துல பங்கேற்றத கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறப்ப ரஜினி பாஜகவுக்கு வந்தா பாஜக ஒழுக்கம் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் பாஜகவின் வலிமை. அதான் நீங்க பாருங்க, திறந்தே இருக்குன்னா இப்படி கதவை திறந்து வச்சு காத்திருக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன், ரொம்ப நாள் திறந்து வைக்காதே, அவர் வரலைன்னா வேற ஏதாவது நுழைஞ்சிட போகுதுன்ட்டு. இது சுத்த பைத்து கரத்தனம். அவங்க வலிமை இல்லைங்கிறத அவங்களே காட்டுறாங்க. ஆதித்யநாதோட கனவு நிறைவேற இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? தமிழ்நாடு அரசு விரைவில் நிறைவேறுது. இந்த பாருங்க, ஆதித்யநாத் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளா என் இன முன்னோர்கள் கண்ட கனவு. இந்த நிலத்துல நாங்க வெல்லுவோம், ஆளுவோம், உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாத்தி காட்டுவோம். என்னல பாதி கூட இல்ல, சென்னையில பாதி கூட இல்ல, சிங்கப்பூர் உலகத்தின் எல்லா இளைஞனுக்கு வேலை கொடுக்குது. இவ்வளவு பெரிய வளமும் நிலம் வச்சுட்டு, இவ்வளவு பெரிய அளப்பெரிய மனித ஆற்றல் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். தலைகளை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை நான் மாத்தி காட்டுவேன். காட்டுறேன்னா லேன் பாருங்க. சிஸ்டம் தப்பா இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தானே தம்பி, சிஸ்டம் தப்பா இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தான் சொல்றாங்க. நான் 8 வருஷமா பேசுறேன். அவர் சிஸ்டங்கிறாக, நான் அடிப்படை அமைப்பு அப்படின்னு சொல்றேன். நாங்க அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் நான் திரும்ப பதிவு பண்றேன். இந்த சிஸ்டம் இஸ் ராங்குன்னு நான் 8 வருஷமா பேசுறேன். ஐயா மார்க்கண்டேய கட்சி 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு. இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் சொல்றாங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவின் பொருளாதார கொள்கை, இந்தியாவின் கல்விக் கொள்கை, இந்தியாவின் நீர் மேலாண்மை கொள்கை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தப்பா இருக்கு. இந்த அமைப்பு தப்பா இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட என்னை, மக்களால் தேர்வு செய்யப்படாத பிரதமர், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு குடியரசுத் தலைவர் கலைச்சி விட்டுற முடியும், ஆட்சியை கலைச்சி விட்டுற முடியும். இப்போ ஐயா மன்மோகன் சிங் ராஜ்யசபா MP உறுப்பினர், அவர் மக்களால் தேர்வு செய்யப்படல. அவர் பிரதமர், மக்களால் தேர்வு செய்யப்படாத, தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் பிரதிபா பாட்டீல், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கலைச்சி விட்டுற முடியும். இது ஜனநாயக துரோகமா இல்லையா? மக்களாட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவர், மக்களாட்சி தத்துவத்தின் தலைவர், முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அந்த முதல் குடிமகனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது என்ன மக்களாட்சி? ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுறேன், நான் குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போட மாட்டேனா? என்ன அமைப்பு வச்சிருக்கிறீங்க? 21 வயசுல ஒருத்தன் ஒரு மாவட்ட ஆட்சி பணிக்கு IAS ஆகி தேர்தலை நடத்திட முடியும், கண்டக்ட் பண்ணிட முடியும் ஒரு தேர்தலை. ஆனா 21 வயசுல தேர்தலில் போட்டியிட முடியாது, கண்டஸ்ட் பண்ண முடியாது. எப்படி இருக்கு? தேர்தலை நடத்திட முடியும் 21 வயசுல, தேர்தலில் போட்டியிடுற தகுதி வராது, தேர்தலை நடத்துற தகுதி வந்துடும். அதுக்கு 25 வருஷம் இருக்கணும், 25 வயசு வரை காத்திருக்கணும். இது இந்த மாதிரி கோடி பிரச்சனை இருக்குங்க. இந்த அமைப்பையே தப்புங்கிறேன் நான். அதுதான் அவர் சிஸ்டம்ங்கிறார். அது புதுசா ஒன்றும் சொல்லலை, ரொம்ப நாளா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். வேற என்ன கேளுங்க. இன்னும் இருக்கு, நிறைய நாள் இருக்குல்ல.